இரக்கமும் நிறைந்து தகப்பனே, கிருபையாய் நீர் தந்திருக்கிற இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மீண்டும் எங்களுக்கு ஜீவனை தந்து இந்த இடத்துல உம்மை மகிமைப்படுத்தவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாவே, இன்னைக்கு நீங்க எங்களுக்கு தரப்போகிற உம்முடைய பரலோக மன்னாவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, தகுதி இல்லாத என்னை நீர் தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அப்பா, இந்த வேதத்தில் நீங்க இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த காரியத்துல நாங்க இன்னும் எங்களை சரிப்படுத்த வேண்டுமோ கர்த்தாவே, எங்களை சரிப்படுத்துங்கப்பா, சீர்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, நிலைநிறுத்துங்கப்பா. ஆண்டவரே, தகப்பனே, நான் என்னை மறைத்து நீர் என் மூலம் வெளிப்படுங்கப்பா, என்னை பயன்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க எங்களுக்கு கற்றுத்தர போகிற அன்பின் வார்த்தைகளுக்காக, உம்முடைய ஆலோசனைகளுக்காக, உம்முடைய வழிநடத்தல்களுக்காக ஐயா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முற்றுமுடிய நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் மாத்திரம் கர்த்தாவே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தின் மூலம் எங்கள் பிதாவே, ஆமேன். ஆமேன். இன்னைக்கும் நம்ம தியானிக்க போகிற காரியம் என்னன்னு சொன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நாம் எப்படி கனம் பண்ணுகிறோம், அழைப்பை கனம் பண்ணுகிறோமா அப்படிங்கிற ஒரு காரியத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அழைப்புதல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பொதுவா நம்ம எதுக்கெல்லாம் அழைப்புதல் கொடுப்போம்? கல்யாண வீட்டுக்கு அழைப்புதல் கொடுப்போம், அல்லது நம்ம ஒரு வீடு பால் காய்ப்புனா அதுக்கு ஒரு அழைப்புதல் கொடுப்போம். வேற குடும்பங்கள்ல இன்னும் நல்ல ஃபங்க்ஷன் ஏதாவது நடக்குது, நிச்சயதார்த்தம் எது அதை இப்போ நம்ம இப்போ அரசியல பார்த்தீங்கன்னா ஹோலி கம்யூனியன் சொல்லிட்டு ஒரு அழைப்புதல், இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு அழைப்புதல் நம்ம கொடுத்து ஜனங்களை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம். ஆனா அந்த அழைப்புதல் கொடுத்துட்டு நம்ம எப்படி நம்ம அவங்கள கூப்பிடுகிறோம்னு இருக்குது. அப்படிதானே? அப்போ நம்ம கூப்பிடுற விதத்தை குறிச்சுதான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்மளும் போவோம். இதே போல நம்ம அழைக்கிறவங்களும் அப்படிதான் என்ன செய்வாங்க, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நமக்கு அந்த அழைப்புக்கு ஏற்ற வண்ணமாக நம்ம வச்சிருக்கிற அந்த ஃபங்ஷன்ல என்ன பண்ணுவாங்க, கலந்து கொள்ளுவாங்க. அப்போ இதே போலதான் கர்த்தரும் நமக்காக நமக்கு ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எது எடுத்தாலும் நான் சொல்றது ஆதியாகமம் தான். அங்க அங்க விட்டு போனதை தொடர்வதற்காக தான் இந்த சுவிசேஷமே. அப்போ அங்க பார்த்தோம்னு சொன்னா, ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு, இன்விடேஷனை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உதாசீன இச்சித்து கீழ்ப்படியாததுனால அவங்களுக்கு தெரியல. நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த அழைப்புல இருந்து நம்ம வெளிய வந்துருவோம்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா, அவங்களுக்கு அதுக்கு முன்னால அப்படிப்பட்ட எந்த அனுபவங்களும் இல்ல. ஆனா, இன்னைக்கு நமக்கு நெறைய அனுபவங்கள ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அவங்களுக்கு அது தெரியல. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இச்சையினால கீழ்ப்படியாததுனால, அவங்க அந்த அழைப்புல இருந்து அவங்க வெளிய வந்துட்டாங்க. ஆனா, பரலோகம் தன்னுடைய சாயலாக மனிதன் அவ்வளவு அன்பு கூர்ந்தனால தன்னுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்த தெய்வம் ஆதாம் ஏவாள் அழைப்புல இருந்து வெளியே வந்தாலும் அவங்கள நான் உனக்கு ஒரு ஒரு தடவை நான் உனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தேன். ஆனா நீ அதை நீ அதை நீ ஏற்றுக்கொள்ளல, நீ அதை விட்டுட்ட. ஆனா நீ நான் இனிமே நான் உன்னைய கண்டுக்கிறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடல. மீண்டும் மனுஷ குலத்துக்காக அவர் என்ன பண்றாரு, ஆதியாகமம் 3:15 அவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொண்டு வைக்கிறார். அதுதான் தன்னுடைய ஒரே குமாரன் அங்க மறைக்கப்பட்ட ரகசியமாவே வந்துகிட்டு இருக்குது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல இருக்கு இல்லையா, அதுதான் மறைக்கப்பட்ட ரகசியமாகிய அவர்தான் ஞானம். அந்த ரகசியம் இப்போ நமக்கு, இப்ப நம்ம கிறிஸ்துவுக்கு பின் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நமக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, இன்விடேஷன் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தி அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு, அதுதான் நமக்கு இன்னைக்கு இன்விடேஷன். பொதுவா நம்ம இன்விடேஷனா நம்ம ஒரு கடைக்கு போய் எது நல்லா இருக்கு, எந்த வார்த்தை நல்லா இருக்குது, இல்லாட்டினா அந்த அந்த அது நம்மளை மதிக்கிற மாதிரி அந்த கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், விலை கூட்டின ஒரு கார்டா நல்ல வார்த்தைகள் நம்ம அதில் பதித்து நம்ம அதை அந்த மாதிரி அழைக்கிறவங்கள கூப்பிடுவோம். ஆனா நம்முடைய கர்த்தராகிய பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கிற இன்விடேஷன் எப்படின்னு சொன்னா, அது பார்க்கிறதுக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை,
அவருடைய சரீரம் எப்படின்னா, உழுகிறவன் நிலம் போல உழப்பட்டு, கிழிக்கப்பட்டு, அவருடைய தலையில முள்முடி சூட்டப்பட்டு, அம் அ அவ் க அவருடைய அ கைகள், கால்களில ஆணிகள் கடாவப்பட்டு, கடைசி துளி ரத்தம் சிந்துற வரைக்கும், பிதாவாகிய தேவன் தன் மகன அந்த இடத்துல பலியாக ஒப்புக்கொடுத்து, அந்த இன்விடேஷன தான் அதுதான் நமக்கு இன்விடேஷன். அந்த இன்விடேஷன பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் அந்த இன்விடேஷன் போகுது. அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைப்பு வந்து அ இப்ப நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளோட பிறந்தவங்கள கூப்பிடுவோம். நம்மளோட குளோஸ் ரிலேஷன கூப்பிடுவோம். குளோஸ் ஃபிரெண்ட்ஸ்கள கூப்பிடுவோம். அ நம்மளோட நெருங்கி பழகுறவர்கள், நம்ம தெருவுல வசிக்கிறவர்கள், இப்படி அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் கூப்பிடுவோம். ஆனா எல்லாரையும் கூப்பிடுவோமா அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாரையும் கூப்பிட மாட்டோம். ஆ அதுல எல்லாரும் வந்து நம்மளுடைய இன்விடேஷன்ல எல்லாரும் இருக்க மாட்டாங்க. இதான் மனிதர்களுடைய அ அழைப்பு. ஆனா பரலோகம் அப்படி இல்ல. அவருடைய அழைப்பு வித்தியாசம். அவரு எல்லாரையும் கூப்பிடுறார். பட்சபாதம் இல்லாதபடிக்கு தேவன் எல்லாரையுமே கூப்பிடுகிறார். இன்னைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து அ அவர்கள அவர் வெளிய கொண்டு வரும்பொழுது, அழைப்பு எல்லாருக்குமே தான் கொடுக்கப்பட்டது. அங்கிருந்த எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் 6,00,000 புருஷர்கள், அப்ப அவங்க மனைவிகள் ஒவ்வொருத்தருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 5 பிள்ளைங்களா இருந்திருக்கும் அந்த காலத்துல. அப்போ எத்தனையோ லட்சம் மக்களோட தான் அவங்க அந்த இடத்த விட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கிளம்பியிருக்காங்க. எல்லாருக்குமே அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த அழைப்ப அவங்க எப்படி அ காத்துக்கொண்டாங்க? இப்ப நம்ம அந்த இதுக்கு ஆதாரமா எடுத்துக்கொண்டது மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம சில வசனங்கள நம்ம தியானிச்சு பார்ப்போம். இயேசு மறுபடியும் அவர்களோடு உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. இது வந்து பரலோக ராஜ்யம் வந்து எப்படி இருக்குதாம், தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு இப்ப நம்ம சொன்னோம்ல, கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாரி ஒரு காரியங்கள். இதுல முதல் அழைப்பு எது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இதுல முதல் அழைப்பு எதுன்னு அப்படின்னு சொன்னோம்னா, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்த நம்ம அத பார்ப்போம். அந்த அழைப்பு தான் முதல் அழைப்பு. 1 தீமோத்தேயு 1ஆம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் நம்முடைய கிரிகைகளின்படி நம்மை ரட்சியாமல், தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியேயும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இந்த ரட்சிப்பு வந்து நம்ம நம்ம வந்து ஒரு எகிப்தின் அடிமைத்தனத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலங்களில நமக்கு என்ன செய்றாரு? கொடுக்கப்படுகிற அழைப்பு. அது எப்படின்னு கொடுக்கப்படுதுன்னா, நம்முடைய நம்மளுடைய நான் நல்லது செஞ்சேன். நான் வாழ்க்கையில நெறைய நல்லது செஞ்சேன். அதுக்காக கொடுக்கப்பட்ட காரியங்கள் அல்ல. நம்ம நம்ம வந்து நம்மளே மெச்சிக்கொள்ளலாம். ஆனா, அவரு கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கும், அவருடைய நீதிக்கும், அவருடைய அன்புக்கும், அவருடைய நற்குணத்துக்கும் முன்னால நம்ம போனோம்னா, நம்ம எல்லாரும் அழுக்கான கந்தைகளா தான் இருப்போம். அப்ப நம்முடைய அவருடைய தீர்மானம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்ம எங்கேயோ இருந்தோம். ஒவ்வொருத்தருமே நம்ம பின்னால திரும்பி ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால நம்ம இருந்த இடம் எங்க அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி இருக்கும். அனுபவங்கள் இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நம்மள என்ன பண்றாரு? மீட்டுக் கொள்ளணுங்கிறதுக்காக நம்ம பிறக்கறதுக்கு முன்னாலேயே பரலோகத்துல நம்மை குறித்த ஒரு தீர்மானம் பண்ணி, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. கிருபை என்னதுன்னு சொன்னான்னா, நம்ம பாவிகளாய் இருந்தாலும், நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் இல்லையா? பாவிகளாய் இருந்தோம், பலவீனர்களாய் இருந்தோம், சத்துருக்களாய் இருந்தோம். ரோமர் 5 அதிகாரத்துல. அப்ப அந்த மரணத்தினால நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்குறதற்காக தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். நம்ம பாவின்னு தெரிஞ்சுமே அவர் அந்த அன்ப காட்டினார்ல, அது அந்த கிருபை. அந்த கிருபையினாலே நம்மள என்ன செய்றாரு? ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்ம பரிசுத்தராய் இருக்கும்படியாக அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அழைத்து நம்மள என்ன செய்றாரு? அந்த அவருடைய கல்யாணத்துக்கு நம்மளை அழைக்கிறார். அடுத்தது வெளிப்படுத்தல நம்ம பார்க்கிறோம் 19ஆம் அதிகாரத்துல அவருடைய குமாரனின் திருமணத்துக்காக, கல்யாணத்துக்காக நம்மளைய
அழைக்கிற காரியங்கள நம்ம பார்க்குறோம். இது வந்து இந்த 2 அழைப்பையுமே இதுல நம்ம வந்து அ குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல பார்த்தோம்ன்னு சொன்னோம்னா, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். இப்ப நம்ம குடும்பங்கள்ல நம்ம கூப்பிடுவோம். எப்படின்னா, நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளோட ரொம்ப குளோஸா இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த மணமகனின்ட அம்மா, அப்பா, இந்த மணமகளின் அம்மா, அப்பா என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் போய் கூப்பிடுவாங்க. அப்படி அவங்க போய் கூப்பிடாம, அ இவங்க கூட பிறந்தவங்களோ, அந்த அந்த பெண்ணு மாப்பிள வீட்ல, அவங்க வீட்ல உள்ள அவங்க யாராவது ஒருத்தவங்க போய் கூப்பிட்டாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அ ய ய அவங்க வந்து நம்மளய கூப்பிடாம, இவங்க நம்மளய கூப்பிட வந்திருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அழைப்ப அவங்க போகுறதுக்கு மனசு இருக்காது. ஏன்னா நாம இவ்ளோ கூட பிறந்திருக்கோம். நம்ம இவ்ளோ குளோஸா இருக்கிறோம். அவங்க நமக்கு இன்விடேஷன் தராம, இன்னொருத்தவங்க வந்து அதாவது ஊர்ல எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அ இந்த இந்த மணமகன், மணமகளுடைய அம்மா, அப்பா கூட பிறந்தவங்களா இருக்கலாம். இல்லாட்டா அவங்க கசின் அப்படி யாராவது போய் தான் கூப்பிடுவாங்க. அப்படி. ஆனா கூட ரொம்ப குளோஸா இருக்கிறவங்கள அப்படி கூப்பிட மாட்டாங்க இல்லையா? அந்த பெண்ணுடைய அம்மா, அப்பாவும் பையனுடைய அம்மா, அப்பா தான் போய் கூப்பிடுவாங்க. அப்ப அப்படி இருக்க பக்கம், ஆ என்ன பண்ண மாட்டாங்க, வர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்ன்னு சொன்னோம்னா, இது வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவர் சர்வ லோகத்துக்கும் அதிகாரி. சர்வ வானத்திலும் பூமியிலும் அவருக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ராஜாதி ராஜா, பூமியில இருக்கிற எல்லா அ அரசாங்கத்தின் அதிகாரங்களும் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய கரத்துல. இப்ப நமக்கு இன்விடேஷன் தர்றது, அழைப்பு தர்றது யாரு அப்படின்னு சொன்னோம்னா, பிதாவாகிய தேவன் தான் நமக்கு அந்த அழைப்ப கொடுக்கிறாரு. இப்ப நம்ம இந்த இடத்துல நாம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. என்னைய வந்து அவங்க கூப்பிட்டாங்க. இவங்க தான் சொன்னாங்க அப்படி இல்ல. நமக்கு அந்த அழைப்பே தன்னுடைய குமாரனுடைய இரத்தம் தான். அந்த சிலுவையில அவர் பட்ட பாடுகள், அந்த சரீரம், அந்த இரத்தம் தான். பிஞ்சு போன அந்த மகன தான் நமக்கு என்னது அழைப்பாய் குடுத்து, இந்த அன்புக்குள்ள நீ வரியா? நான் உன்னை அழைக்கிறேன். இந்த அன்ப நீ ஏற்றுக்கொள்ளுவாயா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்றாரு? அ அழைப்பு தரார். இப்ப நம்ம எல்லாருமே இப்போ அ அழை இப்ப எ எ இப்ப நான் உங்கள்ட்ட நெறைய நேரம் சொல்லியிருக்கேன். எனக்கு நெறைய நேரம் இப்ப நம்ம ஆர்சில நாங்க பிறந்த நாளுன்னு சொல்லும்போது, ஒரு பாரம்பரியமான ஒரு வழிபாடுகள், அ அதுல நம்ம அந்த பக்தி வைராக்கியத்த அப்படி நம்ம வாழ்ந்திருந்த காரியங்கள் அப்போ வேதம் தெரியல. ஆனா தேவன் அழைத்தாரு. அழைக்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஆனா எனக்கு அது நான் நெனச்சுக்கிட்டேன், நம்ம கரெக்ட்டா தான நம்ம சர்ச்சுக்கு போறோம், எல்லாம் பண்றோம். அ அங்கேயும் நம்ம ஊழியம் செய்றோம். அப்படி நம்ம நெனைக்கிறோம். ஆனா அதையும் தாண்டி இந்த வேதம் நமக்கு தெரியாம இருந்தது. அப்ப தேவன் என்ன பண்றாரு, ஒரு காலகட்டத்துல அந்த அழைப்ப நம்ம போக மனதில்லாம இருக்கும் பொழுது தான், வேற வழி இல்ல அவருக்கு. அப்ப அவருக்கு ஏதாவது ஒரு வகையில நம்மளைய மட்டாய் தண்டித்து, அவர் பக்கம் என்ன பண்ணாரு, ஒரு காலகட்டத்தில அந்த அழைப்ப நம்ம ஏற்றுக்கொள்ளும்படியாக சில சூழ்நிலைகள அனுமதித்து, அந்த அழைப்புக்குள்ள நம்மளைய கொண்டு வந்தார். இது வந்து நம்மள எதுக்கு அந்த அந்த மட்டாய் தண்டிக்கிறது வந்து, நம்ம நிர்மூலமாகி போகணும் அப்படிங்கிறது இல்ல. அந்த சிலுவையின் அன்புக்குள்ள வந்தா தான் நமக்கு இம்மைக்கும் மறுமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. அதை நம்ம சுதந்திரிக்கிறதுக்காக தான் அவருடைய ஆதி தீர்மானத்தின் வழியாகவும், கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட அந்த கிருபையினால, நம்மள பரிசுத்த அழைப்பினாலே நம்மள ரட்சித்து அழைத்திருக்கிறார்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம மனதில்லாது இருக்கும்போது சில காரியங்கள நம்ம வாழ்க்கையில அனுமதித்து நம்மள என்ன பண்றாரு, அழைத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கும் உலகத்துல இப்ப இன்னைக்கு நம்மை கொண்டு நம்மளை சார்ந்தவர்களுக்கு அந்த அழைப்ப என்ன செய்றாரு தேவன் கொடுக்கிறாரு. அதேபோல இன்னைக்கு ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருமே உலகத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம YouTubeல நெறைய காரியங்கள் கர்த்தருடைய காரியங்களும் இருக்குது. பிசாசின் காரியங்களும் இருக்கு. நெறைய இன்விடேஷன் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா நம்ம சொல்லி வார்த்தை இருக்குது. எல்லாம் சொன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு என்ன படப்பட்டிருக்கிறதுன்னா, காணப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அப்போ அப்போ அந்த அழைப்பு வந்து நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள அந்த அழைப்பு முதல்ல என்னதான் இதா போகுதுன்னா, மனது இல்லாததுனால,
நம்மளால அந்த ஒரு மனிதன் வந்து அந்த அழைப்புக்குள்ள போக முடியாத ஒரு காரியத்துல இருக்கிறது. அப்போ அப்போ அவர் பிதாவாகிய தேவன் பார்க்கிறாரு. ஓகே, இவங்க கூப்பிட்டு வரலையா? அப்ப நான் இன்னும் என்ன செய்றேன், வேறு ஊழியக்காரர்கள, இன்னும் ஆ ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரர்கள நான் அனுப்புறேன். அனுப்பி என்ன பண்றாரு, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். என் எருதுகளும், கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது. எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, ஒருவன் தன் வயலுக்கும், ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். இப்ப அவர் பார்க்கிறாரு, ஓகே, இவங்கள அனுப்புனனால தானே அவங்க வரல. அப்போ நான் இன்னும் வேற ஊழியக்காரன அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா கூட, அவங்க என்ன பண்ணலையாம், அனுப்பினால் கூட அந்த அழைப்ப அவங்க நம்ம ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற காரியங்கள் அதுல காணப்படுகிறது. அழைக்கப்பட்டவர்களோ அத அசட்டை பண்ணி, ஒருவன் தன் வயலுக்கும், ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். இத நம்ம இன்னும் புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னோம்னா, என்னாகமம் 16வது அதிகாரம் 13, 14 வசனத்த நம்ம பார்த்தோம்னா, அந்த அசட்டைக்கு நம்ம என்ன காரியங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். என்னாகமம் 16. 16ல 13, 14 பாருங்க. இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண பார்க்கிறாயோ? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை. எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள். இப்ப பாருங்க 13ல அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ. எப்படின்னா, எகிப்து தேசத்த அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அந்த தேசத்த அவங்க அடிமையா தான் இருந்தாங்க. தேவன் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு தான் அவங்கள அழைச்சிட்டு போணும்னு கொண்டு வந்தாங்க. ஆனா, போற பாதை எப்படி இருக்குன்னா, இப்ப நம்மளுமே நம்மள வந்து அந்த ரட்சிப்புங்கிற அனுபவத்த தந்து நம்மள அழைத்துட்டாரு. ஆனா, நம்ம இன்னைக்கு எல்லாருமே போற பாதை எப்படி இருக்குதுன்னா, கடினமான பாதையில தான் நம்ம போறோம். ஒரு வனாந்திரமான பாதையில தான் போறோம். நெறைய தேள்கள் நம்மள கொட்டுகிற பாதையில தான் நம்ம போறோம். நெறைய நேரத்த நம்ம ஆத்துமா என்ன செய்யுது? மனுஷருடைய வார்த்தையினால, அவங்களுடைய காரியங்களினால தொய்ந்து போகிற ஒரு பாதையில தான் நம்ம போறோம். நம்மளால எப்படி சொல்றது? அ ஒண்ணு சொல்லவும் முடியாது, விக்கவும் முடியாது, சொல்ல முடியாதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. அப்படியான ஒரு பாதையில தான் நம்ம போறோம். இப்போ செல்வி கூட சொன்னாப்லயா, அதே காரியம் தான். நாம நெறைய நேரம் நானும் அப்படி நெனச்சிருக்கேன். ஆண்டவரே, அவங்க எல்லாரும் நல்லா ஜாலியா இருக்காங்க. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் ஆண்டவரே இப்படி? அப்படின்னு கூட நான் கேட்டுருக்கேன். நான் அப்படி இதயத்துல கேட்டுருக்கேன். இதயத்த கேட்டாலே கேட்ட மாரி தானே! அப்ப நானும் அப்படி கேட்டுருக்கேன்னா, அப்போ இந்த ஒரு காரியங்கள் நமக்கு வருது. அப்போ அந்த மக்கள் என்ன நெனச்சாங்க? நம்மள வந்து எகிப்திலருந்து வெளிய கொண்டு வரும்போது நம்ம எப்படி போவோம்? இன்னைக்கு நம்ம இங்க அடிமையா இருக்கிறோம். நம்ம பாலும், தேனும் ஓடுகிற தேசத்துல நம்ம ஜாலியா இருக்கலாம். அப்படிதான் அவங்க வெளிய கிளம்பி வந்தாங்க. ஆனா வெளிய கிளம்பி வரும்போது பார்த்தோன்னு சொன்னான்னா, வனாந்திரத்த பார்க்குறாங்க. மாறாவின் கசப்பான தண்ணீர், தண்ணி தாகத்தோட அங்க வர்றாங்க. கசப்பான தண்ணீர் கிடைக்கிறது. ம் அ சாப்பாடு கிடையாது. ஒரே அந்த இடத்த பார்த்தோம்னா முறுமுறுப்பும், புலம்பல்கள் தான் அங்க காணப்படுகிறது. அதே போல தான் நம்மளும் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டு நம்ம நினைப்போம், கர்த்தர் அவர் எல்லாமே பார்த்துக்கிருவாரு. எல்லாம் நடக்கும். ஆனா, அப்படி இல்ல. நம்ம வந்த பிறகு நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, நெறைய நம்ம அந்த ஒரு வனாந்திரமான ஒரு யாத்திரை தான் நமக்கு. ஆனா, அந்த இடத்துல நம்ம எடுத்து புலம்ப தான் செய்றோம். புலம்புறோம். ஆனாலும் அடுத்த நிமிஷம் ஆண்டவர் நம்மள உணர்த்துறாரு. அந்த நம்மள எதுக்காக அழைத்தாரு அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்த நமக்குள்ள தந்து, நம்மள ஆற்றி, தேற்றி, நம்ம ஆத்துமா தொய்ந்து போகும்போதெல்லாம் ஆற்றி, தேற்றி, நம்மள ஆத்துமாவ வந்து சம்பூரண அடைய பண்ணி, நம்மள திருப்பி அவர் என்ன செய்றாரு, அ அ கூட்டிட்டு போற காரியங்கள். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இன்னொன்னு பார்த்தீங்கன்னு சொன்னான்னா, அ என்னாகமம் 11:20. என்னாகமம் 11:20 பாருங்களேன். 1 மாதம் வரைக்கும் அந்த புசிப்பீர்கள் அந்த மச்சத்த. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுல பாருங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார்.
இப்போ இவங்க நெனச்சது ஒண்ணு, நடக்கிறது வேறையா இருக்குது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நாங்க ஏன் எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்டோம். எகிப்து தேசத்துல கல்லறை இல்லையா இல்லாமயா நீ இங்க வனாந்திரத்துல எங்கள சாகும்படிக்கு கொண்டு வந்த? எகிப்த நாங்க பாலும், தேனும் ஓடுகிற தேசத்துல இருந்தோமே! நீ ஏன் அங்கிருந்து எங்கள கொண்டு வந்த? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அ கர்த்தரை அசட்டை பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது குடுத்திருக்கு. அப்போ நம்ம நம்மளும் அ மனிதர்களா இருக்கும்போது, நம்ம கண்டிப்பா நமக்கு நம்ம இப்ப செல்வி சொன்னது போல தான் நானும் நெறைய நம்ம எல்லாருமே நெனைக்கிற காரியங்கள் உண்டு. ஆண்டவர தேடுற இதுல அவங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு போறாங்க. அவங்க பண்றதெல்லாம் வாய்க்குது. அவங்களுக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்குது. எல்லாமே ஆனா அவங்க பார்வையில நம்ம எப்படி இருக்கோம்னு சொன்னோம்னா, அ ஒரு அ பைத்தியம் மாரியும், அ அ நம்ம வந்து அவங்க முன்னால வந்து ஒரு ஏமாளி மாரி, கோமாளி மாரி நம்ம தெரியும்போது, "என்ன ஆண்டவரே!" அ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போராட்டங்கள் வரதான் செய்யுது. ஆனாலும் ஆண்டவர் நம்மள என்ன செய்றாரு, "இல்ல, இல்ல நம்மளை வந்து பலப்படுத்தி தேவன் என்ன செய்றாரு, நம்மளை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த உலகத்துக்கு அப்போ சிலர் சங்கீதம் 17ல ஒரு வசனம் இருக்குது. இம்மைக்காக இம்மை உலகத்தின் பங்கை பெற்றவர்கள்ன்னு சொல்லிட்டு ஒரு பாருங்க. சங்கீதம் 17ல நான் இப்படி ஒரு நேரம் அப்படி யோசிக்கும்போது, ஒரு நாள் அந்த வசனம் வந்து ஆண்டவர் அந்த கண்ல வந்து பட்ட காரியங்கள். ஆ அது 17, 14க்கா? ஆ, 14 இருக்குல்லம்மா, அதுதான். மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் ம். புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். இது வந்து நானோ ஆ. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆமென், ஆமென். இதுதான். இந்த 14 நம்ம பார்த்தோம்ல. நம்ம இந்த உலகத்துல போக்குல போறவங்களுக்கு இந்த உலகத்தின் பங்குகள் கிடைக்கும். அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குது. அவங்க வந்து நல்லா சம்பாத்தியம் பண்ணி, தாங்களும் சம்பூரணமா வாழ்ந்து, தன்னுடைய சந்ததிகளுக்கும் விட்டு போகிற அளவுக்கு இந்த உலகத்துல உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது. ஆனா இது வந்து நமக்கு நிரந்தரமா? இந்த உலகத்தோட இது முடிஞ்சு போயிரும். கண்ண மூடும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போ வந்து அந்த நம்ம இந்த உலகத்துல நமக்கு மரணம் வருதோ, அதுக்கப்புறம் உள்ளது தான் நிரந்தர வாழ்க்கை. அப்போ நம்மளைய வந்து அவர் அழைத்த அழைப்பு என்னன்னா, இம்மைக்காக மட்டும் நம்மளைய வந்து கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை இருக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படவில்லை. நம்ம நித்திய வாழ்வுக்கு போவதற்காக, நம்மள ரட்சித்து, நம்மள பரிசுத்தமாக்குவதற்காகத்தான் நம்மள அழைத்திருக்கிறார். அதனால நம்ம இன்னைக்கு நம்ம வந்து அந்த பாதையில போகும்பொழுது, நம்ம சோர்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? அதுக்காக நீ இவ இப்படிலாம் நினைக்கிறா, அப்படி இல்ல. அப்படி நினைக்காதபடிக்கு அவருக்கு நம்முடைய பலவீனங்கள் தெரியும். ஏன்னா, அவர் இந்த உலகத்துல மனுஷனாக வந்ததுனால, மனுஷனுடைய பாடுகள் எப்படி இருக்கும்? மனிதர்கள் எப்படி வந்து கர்த்தருக்காக நிற்கும் பொழுது என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிந்திருக்கிறதுனால, அவருக்கு வந்து நம்மளுடைய சில எண்ணங்கள் அவருக்கு புரியும். புரிஞ்சா புரியும் பொழுது, அவர் நம்மள என்ன பண்றாரு? அந்த இடத்துல நம்மள ஆற்றி, தேற்றி, வார்த்தைகளை தந்து, நம்மள என்ன செய்றாரு? அந்த கீழ அந்த வசனம் வருதுல்ல, "நானோ உம்முடைய நீதியின் சாயலினால் திருப்தியாவேன்." அது பின்னால அது வருது. அப்ப அந்த காரியங்களுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்னைக்கும் உலகத்துல பாருங்க, நம்ம சுவிசேஷம் சொன்னானா, ஏற்றுக்கொள்ளறக்கு கடினமா இருக்குது. ஏற்றுக்கொள்ளவே மாட்றாங்க. ஏன்னா, இந்த உலகத்துல எல்லாமே ஜாலியா இருக்குது. ரொம்ப ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கிறாங்க. அதனால நம்ம சொல்றது அவங்களுக்கு எதுக்கு எனக்கு சுவிசேஷம்? எனக்கு எல்லாம் தான் இருக்குதே. ஏன் சொல்லணும்? அது எங்களுக்கு தேவையில்ல. அது உங்க சுவிசேஷம். நீங்க வச்சுக்கிருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அ எ எ கிறிஸ்துவா இருந்து எங்க சைடுல ஒருத்தவங்க இப்படி போய் சொல்லும்போது என்ன அப்படி ஊர்லலாம் நம்ம சொல்லும்போது ரொம்ப கடினமா இருக்கும். அது உன் சுவிசேஷம் உன்னோட வச்சுக்க. எங்கள்ட்டலாம் வந்து சொல்லாத. அப்படின்போது ரொம்ப கடினமா பேசுற காரியங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம சொல்ற காரியங்கள், "இல்ல வேதத்துல இது எழுதப்படல. நம்ம இப்படி செய்யக்கூடாது. இப்படி இதுல இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, அது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம குற்றப்படுத்துற மாரி இருக்குது. நம்ம குற்றப்படுத்தல. ஐயோ! அவங்க அறியாம இத செய்றாங்க. நானும் ஒரு நாள் இப்படிதான் இருந்தேன். ஆனா இது இப்படி இல்ல. நீங்க இத நம்ம வந்து இப்படிதான் வேதம் போட்டிருக்கு. நம்ம வந்து அதுக்கு வசனமோ, அதுக்குள்ள ரிலேட்டடா ஒரு மெசேஜ அனுப்புனனா, நமக்கு பின்னால அம்புகள் வந்து பாய்ஞ்சுகிட்டே இருக்கிற காரியங்கள் நெறையா.
அ நம்மள எதிர்க்கிற கூட்டங்கள் நெறையா இருந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து நானா சொந்த ஒரு காரியத்த நீங்களோ, நானோ நம்ம நம்ம இன மக்கள அவங்கள வந்து நம்ம அதுலருந்து இடத்திலிருந்து நம்ம மீட்டுக் கொள்ளும்படியாக தேவன் அந்த ரட்சிப்பின் ஊழியத்த நம்ம எல்லாரையும் இணைத்திருக்கிறார். அதுக்கு நம்ம அழைத்திருக்கிறார். ஆனா யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்றாங்க. அத அசட்டை பண்றாங்க. ஏன்னா, அன்னைக்கு சொன்னது போல 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல இருக்குல்ல. அன்னைக்கு சொன்னது போல எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உலகம் அழிஞ்சிரும், உலகம் அழிஞ்சிருங்கிறாங்க. ஆனா உலகம் எங்க அழிஞ்சுது? எல்லாம் நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்குது. துன்மார்க்கம் செய்றவன் செழிச்சுட்டு தான் இருக்கிறான். நாங்களும் நல்லா தான் இருக்கோம். அப்படின்னுட்டு இந்த உலகத்தின் அ கிறிஸ்துவை அறியாத மக்களா இருக்கலாம். அவர இன்னும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற காரியத்துல இருக்கும் பொழுது, அவங்க இப்படி சொல்லும் பொழுது, நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும் நம்ம. அந்த ஜெபிக்கிற காரணம் அவங்கள்ட்ட போய் போராடிட்டு இருக்கிறத காரியங்கள விட்டு, ஒரு ஒரு தடவ, 2 தடவ நீ சொல்லிட்டியா? அத விட்டு விலகிரு. அவங்கள்ட்ட சொல்லிட்டு விலகிரு. நம்ம திருப்பி திருப்பி போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நீதிமொழிகள்ல கூட அந்த 23லே கூட ஒரு வார்த்தை வந்தது. நான் நீதிமொழிகள் அதுல ம். அது மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே! அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். இன்னைக்கு நம்ம சொல்ற காரியங்கள் அவங்களுக்கு போரிங்கா இருக்குது. அது வந்து இந்த உலகத்தோடு ஒத்துப்போகிற காரியமா இல்ல. ஆனா அதுல தான் நமக்கு நிரந்தரமான கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள தான் நிரந்தரமான சந்தோஷம் இருந்து, ஒரு நாளும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அநித்தியமான காரியங்கள இருந்தோம். அப்ப இன்னைக்கு நம்ம அந்த இயேசுவினால் வருகிற அந்த சந்தோஷம், அந்த அழைப்புக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் நாம அறிஞ்ச பிறகு நமக்கு என்ன பாரம் வருது? நம்ம உறவுகளுக்கு சொல்லணும், நம்ம குடும்பங்களுக்கு சொல்லணும், நம்மளோடு பிறந்தவர்களுக்கு சொல்லணும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு சொல்லணும். நம்ம சொல்லும்போது, அவங்க நமக்கு தூரமா தான் என்ன செய்றாங்க? போகிற காரியங்கள். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்காக முழங்கால முடக்கி அது எல்லாரும் செய்றோம். முழங்கால் போட்டு நம்ம அவங்களுக்காக அந்த காரியங்கள். அதேபோல நமக்கு நேரா வரக்கூடிய வார்த்தைகளையும் நாம அசட்டை பண்ணாதபடிக்கு அந்த வார்த்தையில எனக்கு நான் இந்த இடத்துல எந்த காரியத்த நான் தவறு பண்ணுகிறேனோ, அந்த காரியத்த நான் ஏற்றுக்கொண்டு, நம்ம அவருடைய சமூகத்துல போய் கர்த்தர்ட்ட போய் நம்ம என்ன மன்னிப்பு கேட்டு, நான் அந்த இடத்துலருந்து நான் வெளிய வரணும் ஆண்டவரே! இந்த அழைப்புக்கு நான் பாத்திரமா வாழ்வதற்கு நான் இந்த வார்த்தைய அசட்டை பண்ணி விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்ட கேட்கக்கூடிய காரியங்களையும் ஆண்டவர் நம்மளிடத்துல அந்த அழைப்புல இது ஒரு காரியம் எதிர்பார்க்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் அவன் ஊழியக்காரனை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம். நெறைய காரியங்கள் பார்க்கிறோம். இது இன்னைக்கு மாத்திரம் இல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா வாழ்ந்த காலத்திலயும் அவர் நல்லவரும், நன்மை செய்கிறவருமாக தான் சுற்றித் திரிந்தார். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். அவருடைய நம்ம சுவிசேஷம் நம்ம வாசித்து பார்த்தா, ஒரு இடத்துல கூட அவர குறை சொல்றதுக்கு அங்க ஒரு காரியமே மனிதர்களுக்கு இல்ல. ஆனாலும் அவரோட 3 விதமான மக்கள் என்ன செய்தாங்க? அவருக்கு பின்னால போனாங்க. உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கூட்ட மக்கள் வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு பரிசேயர், சதுசேயர், நியாய பிரமாணிகர் அந்த கூட்டத்தார் போனாங்க. ஒரு ஒரு சிலர் நாங்க சுகம் பெற்றுக்கொள்ளவும், ஆ நமக்கு அவர்ட்ட போனா நமக்கு நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு போன கூட்டம் உண்டு. ஒரு கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு, இவரிடத்துல எனக்கு ஜீவன் உள்ள வார்த்தைகள் இருக்கிறது. இவருக்குள்ள எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவர பின்பற்றி போன கூட்டத்தார் உண்டு. ஆனா, அவரு எல்லாருக்குமே நல்லது தான் செய்தார். நன்மையான காரியங்கள தான் சொன்னாரு. ஆனா, கேட்ட அந்த நியாய பிரமாணிகர் அவங்க எல்லாருக்கும் இதயத்துல ஏன் குத்தப்பட்டதுன்னா, அவங்களுடைய வழி எப்படி இருந்தது? உலகத்துக்கு ஒத்த வேஷமா இருந்ததுனால, இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் அவங்கள வந்து குற்றப்படுத்துற காரியங்களாய் அவங்களுக்கு இருந்ததுனால, இவர இந்த இடத்துல குற்றப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுவுக்கு என்னென்ன பேர்லாம் குடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அ வசனத்தோட சொன்னோம்னா, லூக்கா 7:12ல பார்த்தீங்கன்னா, இவன் வஞ்சிக்கிறவன், மக்கள அவன் ஏமாத்துறான் அப்படிங்கிற காரியம். லூக்கா 23:5ல பார்த்தீங்களா, ஜனங்கள வந்து இவன் கலகப்படுத்துகிறவன். அவர் சமாதான பிரபு. என்ன சொன்னாங்க? ஜனங்கள இவன் கலகப்படுத்துகிறான். நல்லா எல்லா மக்களும் ஒழுங்கா தான் இருக்கிறாங்க. நல்லா தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா இவன் என்னலாமோ தேவனுடைய ராஜ்யங்கிறான், இப்படிதான் வாழணுங்கிறான். இப்படி சொன்னனால மக்களுக்குள்ள என்ன வருது? ஒரே குழப்பம். கலகத்த உண்டு பண்ணுறான். லூக்கா 9:24 இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏன்னா அவர் வந்து நீதிமான்களை அல்ல, பாவிகளை தான் அழைக்கிறதுக்காக இந்த உலகத்துல வந்தாரு. இழந்து போனதையும், கெட்டுப் போனதையும், துரத்துண்டதையும் கூட்டிச் சேர்க்கிறதுக்கு தான் அவர் வந்தார். காயங்கட்ட வந்தார். அதனால அவர் என்ன பண்ணாரு? எங்கெல்லாம்
பாவியான மக்கள் காணப்படுகிறார்களோ அவர்களோடு அவர் என்ன செய்தாரு? பந்தி பந்தி இருந்தார். உடனே என்ன சொன்னாங்க? இவர் என்னது? பாவி, ஒரு பாவியான மனுஷன். பாவி பாவியோட தானே சேருவான். அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற காரியங்களா இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, ஏ யோவான் 7:20ல 7:20ல என்ன சொன்னாங்க? இவர் மெய்யான தீர்க்கதரிசி ஆனவர் என்று ஜனங்கள் சொன்னாங்க. 7:20ல இவன் பிசாசு பிடித்தவன் என்று சொன்னாங்க. அவருக்கும் பிசாசுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா என்ன சொன்னாங்க? பிசாசு பிடித்தவன். 9:17ல பார்த்தனா, பாவியாய் இருக்கிற மனுஷன். இவன்ட்ட என்ன இருக்கு? பாவம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் யோவான் 8:48ல சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்று சொன்னாங்க. 10:20ல அதே மாதிரிதான் பைத்தியக்காரன் சொன்னாங்க. மத்தேயு 27:63 என்ன சொன்னாங்க? எத்தன் என்று சொன்னாங்க. எத்தன்னா என்னது? ஏமாத்துறவன் தான். அடுத்தது என்ன சொன்னாங்க? பெயல்செபூல்ன்னு சொன்னாங்க. அதாவது பிசாசுகளின் தலைவன் என்று சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 11:19ல இவன் போஜன பிரியன், மதுபான பிரியன், ஆயக்காரர், பாவிகளுக்கு இவன் சிநேகிதன் என்று சொன்னாங்க. அடுத்தது என்ன? வேத பாரகர், இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அ இந்த காரியம் இவ்ளோ வார்த்தைகள் இயேசு. அவர்தான் பரிசுத்தர். அவரு அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு இவ்ளோ வார்த்தைகள் சொல்லப்பட்டது. ஆனா இந்த இடத்துல அவர் ஒண்ணுமே சொல்லல. இன்னைக்கு நமக்கு நேரா நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ நம்ம ஜனங்களுக்கு சொல்றனால, அவங்க நம்மள ஒரு எதிராளியா பார்த்துட்டு நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது, நம்மளால அத ஏற்றுக்கொள்ள எப்படி அவங்க இத இப்படி பண்றாங்க? இப்படி சொல்றாங்க. நான் அவங்களுக்கு என்ன செஞ்சேன்? நல்லது தான பண்ணேன். அப்படி நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய நீதிக்காக, நம்முடைய மகிமைக்காக அந்த இடத்துல போராடுற காரியங்களாக நம்ம காணப்படுகிறோம். அப்போ ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமைய தேடுகிறவராக, அதனாலதான் அவரிடத்துல உண்மை தேவனுடைய மகிமை, நீதியை யார் தேடுறோமோ அவனிடத்துல என்ன இருக்கும்னா, உண்மை இருக்கும். அ நீதி இருக்கும். அப்போ சில நேரத்துல நம்ம நம்ம மாம்சத்துக்கு நம்மளுக்கு முக்கியத்துவம் குடுக்கிற காரியங்களாக நம்ம மாறும்பொழுது, நம்மளால அந்த அழைப்புல என்ன செய்ய முடியல? நிக்க முடியாம, நம்ம அந்த சுவிசேஷத்த நம்மளை எதிர்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கவோ, அவங்களிடத்துல அந்த சுவிசேஷத்தை கொண்டு போகிறதுக்கு, நம்மளுடைய ஈகோ நம்மள என்ன செய்யுது? தடை பண்ணுது. நான் எதுக்கு இனிமே இவங்களுக்கு போய் சொல்லணும்? இவங்களுக்கு நான் ஏன் ஜெபிக்கணும்? இனிமே நான் இவங்களுக்கு பண்ணவே மாட்டேன். அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள நம்ம இருப்போமானால், நம்ம என்ன பண்றோம்? அந்த அ இயேசுவ நம்ம அவமானப்படுத்துறோம். அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அவர் சொல்றாரு, "என் நிமித்தமாக நீ எல்லாராலும் நீ என்ன செய்வ? பகைக்கப்படுவ" அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம நெறைய ஊழியக்காரர்கள நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர், அவர் இன்னைக்கு இந்த ஒரு பாஸ்டர் நல்ல ஒரு ஊழியர், நல்ல ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயந்த மனுஷன். அப்ப அவரு சொல்றாரு, இந்த ஊழியம் நடக்கிறதுனால, எப்படி அவருக்கு விரோதமா மொட்டை கடிதம்லாம் எழுதி போட்டு, "நீ நாயி, உனக்கு வாயில இப்படி வந்துரும்." அப்படி சில நோய்கள் எல்லாம் சொல்லி, "இப்படி உனக்கு வரட்டும், அப்படி வரட்டும்." அவர அப்படி வேதனைப்படுத்தி எழுதுறாங்க. இன்னைக்கு நெறைய ஊழியக்காரர் நம்ம இத சொல்றத கேட்டுருக்கோம். ஆனாலும் அவங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்க? கர்த்தருக்காக நிக்கிறாங்க. அப்போ நம்மளும் வருது போராட்டம். சில இடத்துல நம்மளால திக்கு முக்காடி போற மாரி இருக்கு. ஆண்டவரே எனக்கு முடியல ஆண்டவரே! அப்படி ஆனாலும் கர்த்தர் தான் அந்த பலத்த நமக்கு தரணும். தருகிறார். அப்போ நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம்? நம்ம அழைப்பு என்னது? நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்ப நான் மற்றவர்களுக்கு, என் குடும்பத்தாருக்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு, என்னுடைய இனத்தவர்களுக்கு நான் இத அறிவிக்கும்படியா நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப அவங்களால எனக்கு கண்ணிகள் வரலாம். எனக்கு முள்ளுகள் என்ன குத்தலாம். அவங்க வார்த்தையில என்னை பட்டயம் போல என்ன குத்தலாம். எல்லாம் பண்ணலாம். ஆனா நான் என்ன பண்ணக்கூடாது? அவங்களுக்கு விரோதமாக நான் செயல்படக்கூடாது. நான் அவர்கள மன்னிக்கிற இடத்துல இருக்கணும். அப்படிங்கிறது தேவன் எனக்கு இந்த இடத்துல உணர்த்தி கொடுத்தார். அப்ப இந்த இடத்துல நமக்கு ஆவியானவருடைய பலன் தான். சும்மாலாம் போய் நம்ம என்ன பண்ண முடியாது. நான் எல்லாம் பண்ணிருவேன் அப்படிங்கிற காரியமே கிடையாது. அப்ப ஆவியானவர் நமக்கு அந்த பலன தந்து, நம்ம இன்னைக்கு இந்த நாட்கள கூட அமெரிக்கால பார்த்தோம். அந்த சார்லி கிர்க் அவர பார்த்தோம். அவர் செஞ்ச காரியம் என்னது? பாவத்துக்கு விரோதமாய் அவர் போராடினதுனால தான் அவர் ரத்தம் சிந்தினார். இன்னைக்கும் நம்ம இதுக்கு விரோதமாய் இல்ல நம்மளும் நம்மளையே சரிப்படுத்திட்டு, இல்ல இப்படி நம்ம இருக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம நம்மள சரிப்படுத்திக்கலாம். இப்படி ஆராதனைகள் இப்படி இல்ல அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது அது ஒரு என்னது? ரத்தம் சிந்தப்படுகிற காரியங்கள் தான். நம்ம மற்றவங்கள ஒரு அனாவசியமா அவங்க செய்யாத ஒரு தவற நம்ம அ
நமக்கு நல்லது செஞ்சு அவங்கள தவறா சொல்லும் பொழுது, அது என்னது கோள் சொல்ற அது வந்து இரத்த சிந்துற காரியம் தான். லேவியர் 19ல அந்த காரியங்கள் இருக்கிறது. அப்போ அந்த அவமானப்படுத்துற காரியங்கள். அப்போ நம்மளும் நமக்கு நேரா அ தேவ வார்த்தைகள் வரும்பொழுது, நம்மளும் அந்த வார்த்தைய நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு, நம்மளை சரிப்படுத்த வேண்டிய காரியத்துல நம்ம சரிப்படுத்தி, ம் மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு நம்மளே காத்துக்கொள்ளணும். அதேபோல இன்னைக்கு நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற காரியங்களையும் நம்ம சகிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அந்த பலன தந்து நம்மள என்ன செய்வாரு? இந்த அழைப்புல நாம நிற்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான் நமக்கு என்ன செய்றாரு? அந்த உதவிகள நமக்கு செய்யிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னனா, மத்தேயு 22:8ல பார்த்தோம்ன்னு சொன்னனா, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். அப்போ அ அ அழைத்த நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நம்ம அவருக்கு பாத்திரமா இருக்கிறோமா? அபாத்திரமா இருக்கிறோமா? அப்படிங்கிற காரியங்கள நம்ம இதன் மூலம் நம்ம பார்க்கணும். அப்போ நான் பாத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னது அப்படின்னு சொன்னேன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை யாராவது வாசித்தீங்களா? எபேசியர் எபேசியர் 1 சாரி 4. 4 1ல இருந்து 3ஆக்கா? 1லிருந்து 3 1லிருந்து 4 வருமா? ஓகே. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, மிகுந்த மனத்தாழ்மையும், சாந்தமும், நீடிய பொறுமையும் உடையவர்களாய், அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ம். அதுல அந்த உங்களுக்கு உண்டான உங்களுக்கு அழைப்பினாலே உண்டான அழைப்பினாலே நீங்கள் நீங்க ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. அப்போ நம்ம அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வதற்கு வேதம் நமக்கு காட்டுகிற காரியம் என்னன்னு சொன்னா, மிகுந்த மனத்தாழ்மை. மிகுந்த மனத்தாழ்மை அப்படின்னு சொல்லி இருக்குது. சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு. இந்த இடத்துல மெயினானது நமக்கு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வந்தா தான் நமக்குள்ள என்ன வர முடியும்? மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள நமக்குள்ள இருந்தால் ஒழிய நமக்குள்ள அந்த மனத்தாழ்மை வராது. அதனாலதான் மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல அவரு நம்ம சொல்லுகிற அவர்தான் அவர் சொல்ல நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேங்கிறாரு. மத்தேயு 11ல பார்க்கிறோம் இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. யார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள்? கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வருகிற பாடுகள்ல. நம்ம நெறைய பாடுகள் சொல்ல முடியல. நமக்கு நம்ம அனுபவிக்கிற பாடுகள் வந்து எல்லாத்தையும் நம்ம எல்லார்ட்டயும் சொல்ல முடியல. சில நேரத்துல நம்ம இதயத்துல வச்சு அத புழுங்கி அவர் கர்த்தருக்கும் நமக்கும் மாத்திரம் தான் அந்த போற பாதைகள், வேதனைகள். ஏன்னா, அவர் அப்படிதான் நம்மள அனுமதிக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாதையில அனுமதிக்கிறார். சிலது நம்மளால ஷேர் பண்ண முடியும். சிலது நம்ம சொல்ல முடியாத அப்ப அந்த இடத்துல நம்ம நெனச்சா வருத்தப்படுறோம். நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டவரே எனக்கு நானும் மனுஷி தானே ஆண்டவரே எனக்கு இருந்து எழும்ப முடியல கர்த்தாவே. எந்த ஒரு பிரேயர் சப்போர்ட் இல்ல. ஆவிக்குரிய ஒரு சப்போர்ட் இல்ல. நான் நல்லது தானே நம்ம செய்றோம் ஆண்டவரே. ஆனா நமக்கு விரோதமா இப்படி இருக்கும்போது கேட்கிற கூட ஒருத்தருக்கு நான் நல்லது தானே சொல்றோம். நெறைய நம்ம அழுத்தப்படுறோம். நம்ம வந்து அழுத்தப்படுறோம். நம்ம வாய்கள் அடைக்கப்படுகிறோம். நெறைய காரியங்கள் வருது. நம்மள ஒரு பொருட்டா எண்ணாத நெறைய காரியங்கள் வரும். அப்போ அந்த இடத்துல நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும்போது அவர் என்ன சொல்றாரு? இந்த வருத்தம் அப்ப அவர் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வருத்தங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட காரியம் உனக்கு வரும்பொழுது, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள நம்மளால நம்ம உறவுகளே நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய அவர்ட்ட இயேசு கிறிஸ்துட்ட போயி, அவருடைய சமூகத்துல அவர்ட்ட போயி, "அப்பா எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களா இருக்குது. நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க. என்னைய வழி நடத்துங்க. ஆண்டவரே என்னைய நான் உமக்காக நீர் என்னை அழைத்த இந்த அழைப்பு, இந்த சித்தம் செய்வதற்கு என்னெல்லாம் என்கிட்ட தடை இருக்கோ, ஆண்டவரே அந்த தடைகளை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. நம்ம ஆண்டவரே அவங்கள மாட்டுங்க, இவங்கள மாட்டுங்கன்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட்டு. ஒன்னேன்னு புரிஞ்சு கொண்டா, ஆண்டவரே என்னைய மாத்துனா எல்லாம் மாறிரும். இது நான் என்னுடைய வாழ்க்கையில நான் புரிந்து கொண்டது. ஆண்டவரே என்னைய மாத்துங்க ஆண்டவரே.
ஆண்டவரே. எனக்குள்ளதான் இந்த காரியங்கள். அப்ப நான் என்னைய சரிப்படுத்திட்டேனா? என்னுடைய சுய என்னை விட்டு போயிட்டுனா? என்னுடைய அநீதிகள் என்னை விட்டு போயிட்டுனா? என்னுடைய மகிமையை தேடுறாங்க என்னை விட்டு போயிட்டுனா? ஆண்டு நான் உமக்காக ஓட முடியும் ஆண்டவரே. என்னைய மாத்துங்கப்பா. இந்த 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 காரியத்துல எனக்குள்ள அந்த மனத்தாழ்மை, அவர் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இவ்வளவு வார்த்தைகள் அவருக்கு விரோதமாக பேசப்பட்ட பின்னும், இன்னைக்கு நம்ம நிறைய ஊழியக்காரர்கள் பார்க்கிறோம். எத்தனையோ வார்த்தைகள் பேசினா கூட, அந்த இடத்துல அவங்க எப்படி இருக்காங்கன்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புல உறுதியா இருந்து அவங்க ஊழியத்தை செய்யறாங்க. அதே போல நம்ம ஒவ்வொருவரும் நம்ம எல்லாருமே செய்றோம். ஆனா சில நேரத்துல எல்லாருமே மனிதர்கள். சில நேரத்துல நம்மளால முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்பொழுது, அந்த நேரத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவ நோக்கி பார்த்து அவருக்கு விரோதமா எத்தனையோ வார்த்தைகள் பேசினா கூட, அந்த இடத்த அவர் எதிர்த்து ஒண்ணுமே பேசல. ஆண்டவரே என் வாய கெட்டிருங்கப்பா. நான் என்ன எதுவுமே எனக்காக என்னுடைய நீதி நான் எதுவுமே நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல ஆண்டவரே. உங்க நீதிய, உங்க வார்த்தைய, உங்க ரட்சிப்ப, உங்க அன்ப நான் நான் சொல்றதுக்கு உரிய அந்த பலனையும், தைரியத்தையும், வழிநடத்துதலையும், ஞானத்தையும், கிருபைகளையும் ஆண்டவரே எங்களுக்கு தந்துருங்கப்பா. அப்போ நம்ம அவர்ட்ட தான் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரருமே அவங்கள்ட்ட தான் கற்றுக்கொள்றாங்க. இப்ப நம்ம அவர்ட்ட தான், ஏன்னா அவர் தான் நமக்கு முன்னோடி. அவர் தான் நமக்கு அடிச்சுவடை விட்டு சென்றிருக்கிறார். அப்போ நம்முடைய நுகம், எனக்கு முடியல ஆண்டவரேன்னு சொல்ற அந்த நுகத்தை எல்லாம், அப்பா நம்ம அவருடைய சிலுவை கிட்ட போயிட்டோம்னா, நம்மளுடைய காரியங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு தூசி போல ஆயிருது. ஏன்னா, அவர் அவ்வளவு ஒரு அந்த கேடு அடைந்தார்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். அப்போ இந்த காரியத்திலலாம் இயேசு கிறிஸ்து எவ்வளோ பொறுமையா இருந்தார். எவ்வளோ தூஷணமான வார்த்தைகள். ஆண்டவரே இந்த இடத்துல நான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கிறிஸ்துவின் அன்பு, அந்த சிலுவையின் அன்பு. ஏன் அந்த அன்புனா, அழைத்த ஒவ்வொருவருமே நம்ம யோவான் 6ல பார்க்கிறோம் இல்லையா? அதாவது என்னிடத்துல தந்தவர்கள நான் ஒருத்தரையும் நான் இழந்து விடாதபடிக்கு கடைசி நாட்களில நான் அவைகளை உயிர்ப்பிக்க பாருங்க. யோவான் 6 38, 39 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. அவர் அந்த நேரத்துல அந்த அவரை நோக்கி வரக்கூடிய அம்புகளுக்கு திருப்பி அந்த அம்பு அவங்களுக்கு மேல எஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னானா, கண்டிப்பா இன்னைக்கு நம்ம எல்லாரும் நரகத்துக்கு போகக்கூடிய காரியமா இருந்திருக்கும். பிசாசுட்ட நம்ம மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கவே முடியாது. ஆனா அவர் இந்த காரியங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளணும். கல்வாரி சிலுவையில அவரு இவ்ளோ பாடுகள் பட்டு தன்னுடைய இரத்தத்த சிந்துனா தான் நம்ம எல்லாரும் அ கடைசி நாள் எழுப்ப முடியும் அப்படிங்கிறது பிதாவின் சித்தமா இருந்ததுனால தான் அந்த சித்தத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தினார். அதே போல நம்மளும் நம்ம வாழ்க்கையில நம்ம மற்றவங்கள பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. அவங்க யாருக்கும் ஜெபிக்கிற காரியங்கள் இல்ல, தன்னை ஒடுக்குற காரியங்கள் இல்ல, மன்னிக்கணுங்கிற காரியங்கள் அவங்க எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது, ஆண்டவரே நாங்க போகும்போது, "ஏன் ஆண்டவரே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது, இதுதான் பிதாவின் சித்தம். அப்ப நம்ம முன்னால நம்ம வைக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடு. அவர் என்ன பண்ணுனாரு? இந்த இடத்துல சகித்தாரு. இதை ஏற்றுக்கொண்டார். அவங்களுக்காக அவர் ஜெபித்தார். ஆண்டவரே இவர்களெல்லாம் அறியாம செஞ்சிருக்காங்க. அப்ப நம்மளும் அதே போல அ ஜெபிக்கிறதற்காகவும், நம்மளை எதிர்க்கிறவர்கள மன்னிக்கவும், அ நம்ம அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கோம். சில நேரத்துல நம்ம பேசியிருப்போம். நம்ம இதுக்கு முன்னால எல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்டா கூட, நமக்கு விரோதமாய் பேசும்போது, நம்ம இன்னொருத்தர்ட்ட போய் என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம சில நம்ம சைடுல உள்ளத நம்ம அவங்களுக்கு விரோதமா பேசியிருப்போம். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கர்த்தர்ட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம். இல்லாட்டா அவங்கள நேரடியா சந்திக்கும்போது, ஆமா இந்த மாரி பேசும்போது நான் நான் இந்த காரியத்த நான் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் பேசினேன். நம்ம ஒத்துக்கொள்ளும்போது, இது கர்த்தருடைய பார்வையில அது ரொம்ப கனத்துக்குரிய காரியமா இருக்கிற காரியங்கள். அப்போ இதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கும்போது, ஆண்டவரே இந்த சித்தத்திற்கு நான் தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள். அப்போ இதுக்கு மெயின் தேவனுடைய அன்பு நம்முடைய இதயத்துல நம்ம ஊற்றப்பட்டால் ஒழிய, அப்ப அந்த அன்புக்காக தான் ஆண்டவரே அ எ இந்த அன்பு எங்க இதயத்துல ஊற்றப்படணுமே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம அந்த காரியத்துக்கு தேவனிடத்துல ஜெபிக்கிற காரியங்கள். அது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுல ஒரு காரியம் இது இது சம்பந்தமா இருக்கு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். பிலிப்பியர் 2:1 லிருந்து
ஆதலால் ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ம். ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். கொஞ்சம் இதுல நிப்பாட்டிட்டு வரேன். ஒன்றையும் அ அ ஒன் இது வாதினாலாவது இந்த 2 நம்ம வாதினாலாவது இந்த 2 நம்ம தியானிச்சுட்டு அடுத்த இதுக்கு போகலாம். அப்போ கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு ஆறுதல் கிடைக்கும். கிறிஸ்துவின் அன்பு தான் நம்மள என்ன செய்யும்? தேற்றும். அப்போ இந்த கிறிஸ்துவின் ஆறுதலும், கிறிஸ்துவின் அன்பு தான் என்ன செய்யுது? கிறிஸ்துவின் ஐக்கியம். கிறிஸ்துவினால் வருகிற ஐக்கியம். நான் நான் எந்த மாம்ச பிரகாரமா நம்ம ஒருத்தர நம்ம அன்பு செய்றோம்னு சொன்னோம்னா, நம்ம சுயநலமா அன்பு. அந்த அன்புல வந்து என்னது மாய்மாலம் இருக்கும். ஆனா, நமக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு வரும்போது, அந்த அன்பு 2வது ஆறுதல். கிறிஸ்துவினால் எனக்கு வரக்கூடிய ஆறுதல், நான் போற பாதையில ஒரு நபர் போறார் அப்படின்னு சொல்லும்போது, நான் அவங்கள குற்றப்படுத்திட்டு இருக்க மாட்டேன். நம்ம இருக்க மாட்டோம். அவங்களுக்கு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்குது. அப்படி சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ற இடத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். அப்போ நான் ஒரு இடத்துல இந்த பாதையில நான் இவ்ளோ வலியோட போனேன். அப்ப அந்த பாதையில நம்மள நடத்தும்போது தான், நம்ம இன்னொருத்தவங்களுடைய வலிய புரிந்து கொண்டு, ஏன் அவங்களுக்கு இந்த வலி, அப்ப இதுக்கு பின்னால அவங்களுக்கு எவ்ளோ பாடுகள், அப்ப அந்த சூழ்நிலைய நம்ம என்ன செய்வோம்? புரிந்து கொண்டு, அவர்களுக்கு நம்ம ஆறுதல் கொடுக்கிற ஒரு நபர்களாக மாறுவோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆறுதல், கிறிஸ்துவுக்குள் வருகிற அன்பு, கிறிஸ்துவினால் வருகிற ஐக்கியம், அந்த யாதொரு உருக்கமான பட்சமும், இரக்கங்களும். அவருடைய பட்சம், அவருடைய இரக்கம் நமக்குள்ள இருந்தா தான், நமக்குள்ள என்ன வரும்? ஏக சிந்தை வரும். நாம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். சரீரமாகிய சபைக்குள்ள நம்ம இணைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா எனக்குள்ளேயோ, நமக்குள்ளேயோ அ ஒரு மாய்மாலமான அன்பு, அ ஒரு பட்சபாதத்தோடு நடந்து கொள்கிற காரியங்கள் என்னிடத்திலயோ, நம்மிடத்தில காணப்படுமானால், எல்லாமே அடிபட்டு போகும். என்டைய அழைப்பு வீணா போயிரும். அங்க என்ன இருக்காது? ஏக சிந்தை இருக்காது. நான் பெருசா, நீ பெருசா, நான் தான் கரெக்ட்டு, நீ தான் கரெக்ட்டு. அது ஒரு குடும்பமா இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்கள், ஒரு சரீரமாகிய சபைக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யும்? ஏக சிந்தையே இருக்காது. அது மாம்சம் போராடுற காரியங்களாக மாறுகிறது. ஏக அன்பு உள்ளவர்களாய் எப்போ அந்த முதல் வார்த்தை கிறிஸ்துவுக்குள் அந்த அன்பு, ஆறுதல், ஐக்கியம், அந்த பட்சம், இரக்கம் நம்ம ஒவ்வொருக்குள்ள இருக்கும் பொழுதுதான், அப்ப அவரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள் எனக்கு அந்த அன்பு வேணும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அந்த ஆறுதல் வேணும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ளான எங்களுக்கு இந்த ஐக்கியங்கள் வேணும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ளான பட்சமும், இரக்கமும் எங்களுக்கு வேணும். அப்பந்தான் நம்ம எப்படி இருப்போம்னா, ஒரு குடும்ப வாழ்க்கையில நம்ம அ ஒரு சபைக்குள்ளாக அந்த ஒரு ஐக்கியம், ஏக சிந்தை. எல்லாத்துக்கும் வேற வேற சிந்தைகள் வரும். ஏக சிந்தை அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம்னா, அந்த சிந்தை என்னன்னு நம்ம பார்த்துரலாம். பிலிப்பியர் 3:14, 14, 15. கிறிஸ்து கிறிஸ்து இயேசுவுக்குள் இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நம்ம கிறிஸ்துவின் இந்த சிந்தை வந்து என்ன சிந்தை எங்க குடுத்திருக்குது? நீங்கள் ஏக சிந்தை. அப்போ ஒரு குடும்பமா இருக்கட்டும், சபையாகிய குடும்பமா இருக்கட்டும், அங்க ஏக சிந்தை. என்ன சிந்தை? நம்ம எல்லாரும் பந்தய பொருளுக்காக, இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒரு ஆள் அந்த பந்தய பொருளை இழக்கிற மாரி தெரிஞ்சதுன்னா, நம்ம உட்கார்ந்துட்டு அந்த நபர குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, அது பிசாசுக்கு அடுத்த காரியங்கள். நம்ம அந்த இடத்துல, ஐயோ! இந்த இடத்துல இவங்க பந்தய பொருள இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சோர்ந்து போகும்போது, இன்னொரு அம் அன் அ நபர் அந்த கிறிஸ்துவின் அன்பினால, ஆறுதலினால, இரக்கத்தினால, ஐக்கியத்தினால, பட்சத்தினால, நம்மள அன்புடன் நம்ம என்ன செய்யணும்? ஆற்றி, தேற்றி, நம்ம அந்த இடத்திலிருந்து நம்மள வெளிய நம்ம கொண்டு வர்றது தான் என்னது? அந்த சிந்தை. நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சிந்தைனா, நானும் ஓடணும், என் குடும்பமும் ஓடணும், என் குடும்பத்தார் அந்த பந்தய பொருள பெற்றுக்கொள்ளணும். என்னுடைய சபையில இருக்கிற ஒவ்வொரு நபருமே, நாங்க இந்த பந்தய பொருள
நீதியின் கிரீடம்ங்கிற அந்த பந்தய பொருள, நித்திய ஜீவன்கிற அந்த பந்தய பொருள நாங்க பெற்றுக்கொள்ளுங்கிறதுக்காக, நம்ம சிந்தை அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு வேதம் என்ன செய்யுது? குறிப்பிடுகிறதே ஒழிய, நமக்குள்ளாக அந்த பிரிவினைகள், பட்சபாதத்தோட நடந்து கொள்ளுகிற காரியங்கள் இருக்கக்கூடாது. அம் அல்லது ஒருத்தருடைய ஒரு சிலருடைய உங்க குடும்ப பின்னணியில உள்ள சில காரியங்கள் அவங்கள என்ன பண்ணும்? சோகத்துல கொண்டு போகும். இல்லாட்டினா, அவங்க அத நிமித்தமாக ஏதோ ஒரு காரியங்கள் வெளிப்படும்போது, அத வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? நம்ம மற்றவங்கள குறை சொல்லிக் கொண்டு இருக்கிற நபராய் இருக்காமல், நாங்க அவங்கள்ட்ட அன்பு செய்து, அவங்களுடைய பிரச்சனைய நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இதுல நீங்க கண்டிப்பா வெளிய வருவாங்க. இதுல ஒண்ணும் இல்ல. எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு போராட்டம் இருக்குது. கவலைப்படாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள தட்டி எழுப்புகிற ஒரு நபராக நம்ம வாழ்க்கையில இதுதான் அழைப்பு. நம்ம அழைப்புனா என்னது? ஒரு மனுஷன குற்றப்படுத்தி இப்ப என்னையே ஒருத்தவங்க குற்றப்படுத்திட்டு இருந்தா, நான் அவங்க கூட எனக்கு அவங்கள பார்த்தா புடிக்கவே செய்யாது. நான் கூட சேர மாட்டேன். அவங்கள விட்டு தூரமா போயிரணும். அவங்கள விட்டு மறைஞ்சிரணும். அவங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாது. அப்படியே நான் நினைக்கிற மாரி எல்லாருமே நினைப்போம். ஆனா அதே இடத்துல நம்மள ஒருத்தவங்க தட்டி எழுப்பும்போது, நம்மள புரிந்து கொள்ளும் பொழுது, அப்போ இந்த அழைப்புல நம்ம நடக்கிறதுக்கு ஆவியானவர் தான் நமக்குள்ள வந்து, அவன் என்ன மனநிலையில இருக்கிறா? அவன் எந்த மனநிலையில இந்த சூழ்நிலையில இருக்கிறான்? அப்ப அவங்கள்ட்ட நம்ம அன்புல போகும்பொழுது தான், அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த கர்த்தருக்காக நம்ம ஆதாயப்படுத்துகிற ஒரு இரட்சிப்பின் ஊழியத்த நம்ம செய்ய முடியும். அப்ப அந்த இடத்துல நம்ம என்னது? அதுல பாருங்க, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்கக் கடவோம். நான் இந்த பந்தய பொருள நானும் இழந்து விடக்கூடாது. இவங்க யாருமே இழந்து விடக்கூடாதுங்கிற சிந்தை மாத்திரம் தான் நமக்குள்ள இருக்கணுமே ஒழிய, குற்றப்படுத்திட்டே இருக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. இந்த சி எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால், இது இது இல்லாம இப்படி, அப்படி அவங்க இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாம்ச பிரகாரமா நம்ம சிந்திக்கும்போது, கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே நம்ம இந்த அனுபவம் இருக்கும். நம்ம ஏதாவது ஒண்ணு ஒருத்தவங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்க நம்ம சிந்திக்கும் போதே, ஆவியானவர் டக்குன்னு என்ன பண்ணுவாரு? அங்க அ வெளிச்சம் போட்டு காட்டுவாரு. "நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அ இது நீ யோசிக்கிறது ம அ எனக்கு பிரியமானது நீ யோசிக்கிறியா? அல்லது நீ என்ன பண்ற? இது உனக்கு இது சரியா?" அப்படிங்கிற நமக்கு என்ன பண்ணுவாரு? உணர்த்தோனே டக்கு நம்ம என்ன பண்றோம்? அதுதான் நமக்கு அதனால பரிசுத்த நமக்கு எப்பொழுது அந்த காரியங்கள் நமக்கு வேணும். இந்த ஐக்கியம், இந்த இததான் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏக அன்பு உள்ளவர்களாய் இருந்து, அப்போ ஏக சிந்தை, அப்போ எங்க ஆவியானவர் இருக்கிறாரோ, அந்த இடத்துல என்ன வந்துருது? ஏக சிந்தை, ஏக அன்பு வந்துருது. இசைந்த ஆத்துமாக்களாய், அதாவது ஒரே ஸ்பிரிட்ல நம்ம இருப்போம். எல்லாருக்குள்ள இந்த ஒரு மனதின் ஆவி வரும்பொழுது, அந்த இடத்துல எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷம் வரும். ஒரு சமாதானம் வரும். அ அ அந்த காரியங்கள் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து, நம்மளுடைய சிந்தனை என்னது? இந்த லெக்கு என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்றாரு. ஒன்றையும் வாதினாவலது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ணக் கடவீர்கள். ஒரு காரியத்த நம்ம வாக்குவாதம் செஞ்சுட்டு செய்யக்கூடாது. அதுதான் இங்க குடுத்திருக்குது. கர்த்தருக்காக ஒரு காரியமா, அந்த காரியத்த நம்ம வாக்குவாதம் செஞ்சுட்டு, நீங்க இப்படி செய்றது சரி, அது சரியில்ல, இது நான் சொல்றது தான் சரி, அப்படிங்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது. அப்ப ஆவியானவர் நம்மளை எப்படி வழி நடத்துறாரு? இந்த ஆலோசனையில ஆவியானவரே, நீங்க இந்த காரியத்துல என்ன ஆலோசனை வைத்திருக்கிறீங்களோ, அப்படியே என்னை என் கணவரை வழி நடத்துங்க. சபைக்குள்ளாகவும் ஆண்டவரே எங்களையும் அவங்கள அந்த சபைய நீங்க வழி நடத்துங்க. அப்படின்னு சொல்ற காரியங்கள். வீண் பெருமை. ஒரு காரியத்த நம்ம செய்யும் பொழுது, மனிதர்கள பிரியப்படுத்துகிற காரியங்களாகவோ, மனுஷர்கள் மனுஷர்கள் வந்து நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தோத்து போயிருவோம். இல்ல, இந்த காரியம் நான் எந்த நோக்கத்தோடு நான் செய்றேன். என் கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் இந்த காரியத்த நம்ம செய்றோமா? இத தேவன் பார்க்கிறார். அப்போ இப்படி நம்ம பெருமையில செய்யாதபடிக்கு, இந்த இடத்துல நமக்கு வேண்டியது என்னதுன்னா, மனத்தாழ்மை. நான் இது கர்த்தருக்காக இந்த காரியத்த நான் செய்றேன். அப்போ அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அதுக்கு பின்னால நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாரு? தேவனுடைய ரூபமாய் இருந்தார். அவருடைய வீடு பரலோகம். அவருக்கு ஊழியம் செய்ய ஆயிரமான வானதூதர்கள் எல்லாரும் இருந்தாலும், நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் என்ன பண்ணாரு? நம்மளைப் போல மனுஷ ரூபம்னா என்னது? ரோமர் 8ல பார்க்கிறோம். பாவச் சாயல் ஆனார். நமக்காக அவர் பாவச் சாயல் ஆனார். சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி
தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ நம்ம அழைக்கப்பட்ட நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற பாத்திரம், நம்ம பாத்திரமா இருக்கணும்னா நம்மள்ட்ட அவர் எதிர்பார்க்கிற என்னன்னா அந்த மனத்தாழ்மை கிறிஸ்துவிடத்திலிருந்து நம்ம அந்த நம்மளை வந்து அந்த இடத்துல நம்ம சரிப்படுத்த வேண்டிய காரியத்துல ஓகே நம்ம அந்த இடத்த தாழ்ந்து ஓகே நமக்கு விரோதமா பேசினா கூட ஆண்டவரே நான் உங்களுக்கு உண்மையா இருந்தா போதும் ஆண்டவரே, நான் அமைதியா இருக்கட்டும், அவங்களுக்காக ஜெபிக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்மள அந்த இடத்துல நம்ம தாழ்த்தி போகக்கூடிய காரியங்களை தேவன் நம்மிடத்துல ஒரு ஊழியத்துக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், தரிசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த பாதையில அவன் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்க கடவன் என்று 1 கொரிந்தியர் 7 நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அழைப்புக்கு எனக்கு வேண்டியது கீழ்ப்படிதல், மனத்தாழ்மை வேணும், எனக்குள்ளாக சாந்தம் வேணும். நான் வந்து போராடுகிறவளாக வீண் வாக்குவாதம் செய்யறவளா நான் இருந்தேன்னா கண்டிப்பா தேவனுடைய அழைப்புக்கு நான் பாத்திரமா அவருக்கு சித்தம் செய்ய முடியாது, நான் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா கொலோசையர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னானா 12ஆம் வசனத்துல ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, அதுல இருக்குது பாருங்க. அப்போ நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவருக்கு பரிசுத்தமா வாழ பிரியமா இருக்க அவருடைய அவருடைய இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையை தரித்து கொள்ளணுமா. அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ மனிதர்களாகிய நம்ம வந்து நம்ம செய்யற எல்லாமே மற்றவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது நம்ம ஒரு யோசனையில ஒரு காரியத்தை சிந்திச்சிருக்கலாம், ஒரு யோசனை ஒரு காரியத்தை பேசியிருக்கலாம். ஆனா எடுத்துக்கொள்கிறவங்க என்ன எப்படி எடுத்திருப்பாங்கன்னா வேற மாதிரி அந்த எடுத்திருப்பாங்க, அவங்க சூழ்நிலை அவங்க வேற மாதிரி எடுத்திருப்பாங்க. அப்ப இதனால என்ன வருது, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது அப்போ அப்ப நம்மள்ட்ட அது உணர்த்தப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், நேரடியாவே என் மேல உங்களுக்கு எதுவும் வருத்தமா, நான் இது தவறு பண்ணிட்டேனா, நீங்க சொன்னீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது இதை கர்த்தர் இந்த ஐக்கியத்தை தான் தேவன் நம்மள்ட்ட என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பேசும்போது அவங்க எந்த சூழ்நிலை அதை எடுத்துட்டாங்க, நான் எந்த சூழ்நிலை இந்த காரியத்தை நம்ம செய்தோங்கிறத நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா அந்த அந்த காரியங்கள் முடிஞ்சிட்டு இந்த பிசாசின் கிரிகை திருப்பி தொடரக்கு அங்க வாய்ப்பே இல்லை. அப்ப இதுக்கு எல்லாத்திலையும் பூரண சற்குணத்தின் கட்டாயி அன்பு, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இந்த அன்பு நமக்குள்ள தரித்து கொண்டால்தான் இந்த காரியங்களை நம்ம செய்ய முடியும். நான் அவருடைய அழைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் இந்த இடத்துல நான் பிசாசுக்குரிய காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நான் வாழணும் அப்படிங்க பண்ணும்போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த காரியத்துல நம்ம மன்னிப்பு கேட்க நம்மளால முடியும். தேவ சமாதானம் நம்ம இதயத்துல ஆண்டு கொள்ளணும். அப்போ தேவ சமாதானம் நம்ம உள்ளத்துல ஆண்டு கொள்ள வேண்டுமானால் இன்னொரு காரியம் பாருங்க, 1 கொரிந்தியர் இந்த தேவ சமாதானம் எப்ப வருதுன்னா பிலிப்பியருக்கு வாங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்போ நமக்கு சில போராட்டங்கள், சில வேதனைகள் நம்மளே அறிஞ்சவங்களே தெரிஞ்சவங்களே கூட நம்மளே கசப்புக்குள்ள கொண்டு போகலாம். அப்ப நம்ம எல்லாத்தையும் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல போய் கர்த்தாவே இப்படி இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் தெரியப்படுத்தி பண்ணும்போது நமக்கு என்ன வருது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை காத்துக்கொள்வது மாத்திரமல்ல, நம்ம திருப்பி அவங்கள பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு ஐக்கியத்தையும் ஒரு அன்பையும் சமாதானத்தை தந்து திருப்பி அவர் என்ன செய்யறாரு, புதுப்பிக்கிற காரியமாக இருக்கின்றது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னானா தேவனுடைய தயவுள்ள சித்தம் சொல்லிட்டு இருக்கிறது. இப்ப எபேசியர் 1:6 பாருங்களேன். எபேசியர் 1:6.
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2:13 வரும். அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படியாக விருப்பத்தையும் செய்கைகளை நமக்குள்ளாக உண்டாக்குறவராய் இருக்கிறார். அவருடைய தயவுள்ள சித்தம் என்னது அப்படின்னு கேட்டானா, இப்ப நம்ம வாஸ்தவம் சொன்னோம் இல்லையா? எபேசியர் எபேசியர்ல நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராய் இருக்கும்படி முன் குறித்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்ம சுவிகார புத்திரர் அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியாக தான் அவர் நம்மளைய முன் குறித்திருக்கிறார். இதற்குரிய ரிலேட்டடான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இதுதான் அவருடைய தயவுள்ள சித்தம். நம்ம எல்லாரும் அவருடைய சுவிகார புத்திரராக கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறணும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த காரியங்கள். இது நம்ம பார்த்தோம்னா ரோமர்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் அறிந்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவருடைய தயவுள்ள சித்தம் நாம் அவருடைய குமாரன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய புத்திர சுவிகாரராய் நம்ம மாறணும் அப்படிங்கறக்காகத்தான் அவர் என்ன செய்யறாரு, நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மளை அவர் முன்னறிந்து நம்மளை முன் குறித்திருக்கிறார். முன்னறிந்து அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருவதற்கு. அவருடைய குமாரனின் சாயல் என்னது? அவருடைய ஊழிய பாதையில அவருடைய அழைப்பை தேவனுடைய சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய நீதியை தேடுவதற்காக அந்த சித்தம் செய்வதற்காக மனிதர்களால் தனக்கு ரோதமாய் செய்யப்பட்ட எல்லா காரியங்களையும் அவர் என்ன பண்ணாரு, சகித்தது போல நம்மளும் இந்த ஊழிய பாதையில நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு ரோதமாய் வருகிற போராட்டங்கள், அது சொல்லக்கூடியதா இருக்கலாம், சொல்ல முடியாதெல்லாம் இருக்கலாம். அப்படி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம தேவனிடத்துல அந்த பலனை பெற்றுக்கூட அவரிடத்துல போய் அந்த அவரிடத்துல அந்த நுகத்தை கொடுத்து நம்ம அதை கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள். ஏன்னா நம்ம அவருடைய சாயலுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாயல்னா என்னது? நம்முடைய குணங்கள். என்னிடத்திலிருந்து என்ன காரியங்கள் வெளிப்படுகிறது? நான் போராடுகிற நபரா இருக்கிறேனா? மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நபரா இருக்கிறேனா? வாக்குவாதம் பண்றவளா இருக்கிறேனா? இது வந்து பிசாசின் சாயல். நான் கிறிஸ்துவின் சாயல்னா இந்த பாதையில நான் இல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார்னா நான் எனக்குள்ள இருந்து என்ன வெளிப்படுகிறது? நான் மன்னிக்கிறேனா? இவரு அப்போஸ்தலர் பவுல் கூட 20ஆம் அதிகாரத்துல சொல்வாரு, எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு ரோதமா இருந்தா கூட நான் வந்து மனத்தாழ்மையுடன் நான் அந்த ஊழியம் செய்யற பாதையில அவர் சொல்லுவாரு, எத்தனையோ காரியங்கள் 20:19 வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவற்றில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எது? மனம் திரும்புதலை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து அவர் சாட்சியை அறிவிக்கிறார். அப்போ அவர் ஊழிய பாதையில அவர் வந்து பஞ்சு மெத்துல நடந்து போகல. பவுல் சொல்றாரு, வெகு மனத்தாழ்மையோடு கண்ணீர். அவருக்கு ரோதமாய் வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே கண்ணீர் தான். அவர் ஆம்பளையா அழுறாருன்னா அது எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் நிமித்தமாக அவருக்கு எத்தனையோ பாடுகள், பேச்சுகள், எத்தனையோ காரியங்கள். அப்போ அந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு, அந்த சோதனையிலும் நான் என்ன செய்தேன், பின்வாங்காமல் கர்த்தரை நான் சேவித்தது மாத்திரமல்ல, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தியத்தை சொல்லாம இல்ல, எல்லாத்தையும் நான் மறைக்காம. ஏன்னா அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும். நாளைக்கு நான் இந்த காரியத்தை சொல்லலைன்னு சொன்னா அந்த ஆத்துமா அழிவுக்கு நேரா போகும்போது என்னிடத்துல கணக்கு கேட்கப்படும். அதனால நான் எல்லாத்தையும் மறைக்காம, அவங்க என்னை திட்டிருவாங்களோ, அவங்க என்னை வெறுத்துருவாங்களோ அப்படிலாம் நினைக்காம நான் மறைக்காம தேவனிடத்துல நம்ம மனம் திரும்பணும். நம்ம வந்து அவரை விசுவாசித்தாதான் நமக்கு நித்திய ஜீவன். இதுதான் வேதத்தை வாசிங்க, இதுலதான் எல்லாமே இருக்குது. இதன்படியே நம்ம வாழ்றதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. இதுதான் நம்மளுடைய காரியங்களாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு வேதம் நம்மள்கிட்ட சொல்லுகிறது. அப்போ இந்த அப்ப என்னுடைய சாயல் வந்து நான் ஊழிய பாதையில நான் எப்படி என்னுடைய மாம்ச சாயல் எனக்குள்ள இருந்து வெளிப்படுகிறதா? அப்போ இதுக்காக நம்ம தேவ ஆவியானவர் தான் நமக்கு அந்த பலனை
அந்த அப்போஸ்தலர் 1:8 இருக்கு இல்லையா? நீங்க பரிசுத்தாவின் பலன் வரும் பொழுது, நீங்க என்னது பலன் அடைந்து, உன்னதத்திலிருந்த பலன் வரும்போது பலன் அடைந்து, நீங்க எருசலேமிலும், சமாரியாவிலும், உலகத்துல கடைசி பரியந்தம், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். சாட்சினா நம்ம சாட்சி சில நேரத்துல சுயம் வெளிப்படும்போது நம்ம சாட்சி கெட்டு போயிருது. யார்கிட்டயும் சுவிசேஷம் சொல்ல முடியல. ஆனா பரிசுத்தாவின் பலன் நமக்குள்ள வரும் பொழுதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள வந்து நம்ம அவருடைய புத்திரிகளாக நம்ம மாற முடியுங்கிறது ரோமர் 8ஆம் அதிகாரத்தை. அப்ப நம்ம தேவ ஆவியான நம்மளை வழிநடத்த ஒவ்வொரு நாளும் நம்ம விட்டு கொடுத்தால் ஒழிய, ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாய் வருகிற அம்புகள், போராட்டங்கள், விசுவாச போராட்டம், சில நேரத்துல வியாதிங்கிற போராட்டம், நிறைய காரியங்கள் அப்படி வரும் பொழுது நம்ம இதெல்லாம் மேற்கொள்றதுக்குன்னா பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்குள்ள வரும் பொழுதுதான் நம்ம அந்த இடத்துல நம்ம அதை அவருடைய சாயலை காத்து கொள்ளும் பொழுதுதான் அதுல கொடுத்திருக்கு பாருங்களேன். நாம் 16வது வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்போ 14ல பார்த்தனா, மேலும் நம்ம யார் தேவ ஆவினால் நம்ம நடத்தப்படுறோமோ நம்ம தான் தேவனுடைய புத்திரர்கள். நான் தேவ ஆவினால் நடத்தப்படாதபடிக்கு என்னுடைய சுயத்தை நான் வெளிப்படுத்துறேன்னு சொன்னா, நான் தேவனுடைய புத்திரர்ங்கிற சாட்சி இருந்து போயிருது. ஆவியானவர் சொல்வாரு, நீ யாருடைய பிள்ளையா இருந்து நீ செயல்பட்டு இருக்க, நம்மகிட்ட என்ன செய்வாரு கேட்பார், உணர்த்துற காரியங்கள். அப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நான் இது வந்து இப்படி இருக்கக்கூடாது, நான் என்னை மாத்துங்க, உமக்கு பிரியமா என்னை மாத்திருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நொடி பொழுது ஒவ்வொரு நாளும் அது ஜெபத்துல நம்ம இந்த காரியத்துக்காக கேட்க வேண்டியது ரொம்ப. ஏன்னா நம்மளே நோக்கிதான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் நிறைய பாடுகள் இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்மூத்தா தான் போகும். அப்ப நம்ம தான் அவர்கிட்ட அந்த பலனை பெற்றுக்கொண்டு அவர் அழைத்த அழைப்புல நம்ம பாத்திரமாய் வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆவியின் பலனை நாம பெற்றுக்கொள்ளணும். அதற்கு எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நம்மளை அழைத்து அவருடைய இரத்தத்தினால, வார்த்தையாகிய இரத்தத்தினால நம்மை கழுவி நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுதுதான் நம்ம நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார். மகிமைனா என்னதுன்னா ஒரு பாவம் இல்லாத ஒரு இடம். அப்ப சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில வியாதிகள் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறது நம்மளை அழிக்கிறதுக்கு இல்ல, நம்மளை பரிசுத்தப்படுத்த, நம்மளை பூரணப்படுத்த, பரிசுத்தத்துல பூரணப்படுத்துவதற்காகத்தான். அதான் மகிமை. அந்த மகிமைன்னு சொல்லுதுன்னு ஒரு பிரகாசமான ஒரு இடம். அப்ப நமக்குள்ள இருள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சில பாதையில நம்ம நடத்தப்படும் உபத்திரவத்துலதான் நமக்கு அதை பொறுமையை கற்றுக்கொள்ள முடியுது. நம்மளே சிந்திக்க முடியுது, நான் ஏன் எனக்கு இந்த காரியங்கள் நம்மளே சிந்தித்து அந்த இடத்தை நாம ஆவியானவர் உணர்த்தும் பொழுது அந்த இடத்துல போய் நம்மளைய சரிப்படுத்தி நம்மளைய சீர்படுத்துறதுக்கு இந்த பாதை நமக்கு அவசியமா இருக்கிறது. இது வந்து அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பின் மிகுதியினாலதான் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சில குறைபாடுகள் காணப்படுகிறது, சில இல்லாமைகள் காணப்படுகிறது, சில வியாதிகளை தேவன் அனுமதிக்கிறார். அவர் நிமித்தமா போற பாதையில நமக்கு ரோதமாக எழுப்பப்படுகிற அம்புகள், இது எல்லாமே நம்ம அவர் நம்மளை விரும்பல அப்படிங்கிறதுக்கு இல்ல. உலகம் எப்படி பார்க்கணும்னா நம்மளை அப்படிதான் பார்க்கும். இவங்க என்னமோ தப்பு பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் சாபத்துக்குரியவங்க, பாருங்க எங்களுக்கு எல்லாமே நடக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதர்களுடைய பார்வை. கிறிஸ்துவின் பார்வை எப்படின்னா அவர் நிமித்தமாக வருகிற இந்த பாடுகள் நம்ம அனுபவித்து அவருடைய நித்திய மகிமையில, அது பாத்தீங்கன்னா 1 பேதுரு 5:10, 1 பேதுரு 5:10 பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மளை எதற்கு அழைத்திருக்கிறாரா? நித்திய மகிமைக்கு. நித்தியம்னா என்னது? பாதியில விட்டு போற காரியம் இல்ல, நித்தியமான ஒரு மகிமைக்கு தான் நம்மளைய அழைத்திருக்கிறார்னா, நித்திய மகிமைக்கு போகணும்னா அதுக்கு வேண்டிய வழி என்னன்னு சொன்னா பாடுகள். அந்த கொஞ்ச கால பாடுகள். அப்போ ஆண்டவரே நீங்களை அழைத்திருக்கிறீங்க இந்த கொஞ்ச கால பாடுகள்ல ஆண்டவரே நாங்க தொய்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே, பின்வாங்கிடக்கூடாது ஆண்டவரே, வேற எதெல்லாம் யோசிடக்கூடாது ஆண்டவரே. இந்த பாடுகளை நாங்க அந்த நித்திய மகிமைக்கு, எங்களுக்கு இந்த பாடுகள் அந்த நித்திய மகிமைக்கு நீர் எங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. அந்த நித்திய மகிமைக்கு எங்களை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய நித்திய மகிமைக்கு எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய நித்திய மகிமைக்கு எங்களை நிலை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல நம்ம ஜப விண்ணப்பமா அதை நம்ம என்ன செய்யுது வைக்கணும்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அது போல 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம்
12வது வசனத்தை இது நம்ம ஒருவருக்கொருவருக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும், அழைப்பு நமக்கு தெரியும், அவருடைய நித்திய மகிமைக்காக, இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக, அவரோட ஐக்கியமாவதற்காக அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்ப அந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரரா இருக்கணும்னா நமக்குள்ளாக அந்த மிகுந்த மனத்தாழ்மை, நீடிய சாந்தம், நீடிய பொறுமை, கீழ்ப்படிதல், இதெல்லாம் நான் சமாதான கட்டினால் ஆவின் ஒருமைப்பாட்டு நம்ம பெற்றுக்கொண்டாதான் நம்ம இந்த பாத்திரரா நம்ம மாறும் பொழுது அவருடைய புத்திர சுவிகாரம், அதாவது அவருடைய தயவுள்ள சித்தம் முழுமையும் விசுவாசத்தின் கிரியையும் நம்ம இந்த பாடுகள்ல மகிமையின் அந்த கிறிஸ்து அந்த மகிமையில நம்ம பங்கடையணும்னா எப்படி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அந்த பாவம் சாபம் எல்லா இருள்ங்கிற அந்த காரியத்தை சிலுவையில தன் சரீரத்துல ஏற்றுக்கொண்டு அடக்கம் செய்து மரித்து 3ஆம் நாள் அந்த மகிமையின் சாயல், பாவமே இல்லாத ஒரு சாயல் அவர்கிட்ட வெளிப்பட்டதோ அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் இந்த விசுவாச கிரிகைகள், நம்ம போற பாதை நமக்கே டவுட் ஆகுது. சில நேரத்துல மனிதர்கள் நம்மளுக்கு பேசுற வார்த்தைகள் நம்மளே டவுட்டுக்குள்ள கொண்டு போகும்போது அந்த இடத்துல என் விசுவாசத்தின் கிரிகைகளை பிடித்து கொண்டு என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை கைவிட மாட்டார், அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவு என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்கு அனுமதிக்கிற இந்த பாதையில நான் நடப்பேன், அவர் என்னை எதற்கு அழைத்தாரோ அந்த சித்தம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கிரிகைகளை வெளிப்படுத்தும்படியாக வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் பவுல் சில்வானும் திமோத்தேயும் அவங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெசலோனிக்கர் எழுதிய நிருபத்தில் எழுதுறாரு. அதே போல நம்மளும் ஒருவருக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்கள் ஆண்டவரே அழைத்திருக்கிற ஒவ்வொரு பெண்களாகிய எங்களை, ஒவ்வொரு தேவ மனிதர்களை, ஊழியக்காரர்களை ஆண்டவரே இந்த 2 தெசலோனிக்கேயர் 1:12 படியாக ஆண்டவரே எங்களை இந்த அழைப்புக்கு பாத்திரராக மாத்திருங்கப்பா, உங்களுடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் அந்த விசுவாச பாதல நடக்கும்போது அந்த கிரிகைகளை நாங்க வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, அதை நிறைவேற்ற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாள் இதை ஜெபிக்கிற காரியங்கள் அவருடைய அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம்ம இப்படியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு வலியுறுத்துகிற காரியங்களா இருக்கிறது. இதுதான் அப்ப இந்த அழைப்பை நம்ம கனப்படுத்துகிறதற்கு இந்த காரியங்கள், அதை நம்ம அந்த அழைப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நம்மளிடத்துல காணப்படணும். அடுத்தது என்னதுன்னா அசட்டை பண்ணக்கூடாது, அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அவருடைய அழைப்பை நாம ஏற்றுக்கொள்கிற காரியங்களா இருக்கணும். அடுத்தது அவரை நம்ம அவமானப்படுத்தி விடக்கூடாது. அப்போ அடுத்தது அவருடைய அழைப்புக்கு நம்ம பாத்திரமா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வஸ்திரம் நம்மிடத்துல காணப்படுகிறதா. 12வது வசனம், சிநேகிதனே, மத்தேயு 22:12, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். வெளிப்படுத்தல் 19:8 வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அதாவது 19:8, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அந்த கல்யாண வஸ்திரம் நம்மள்ட்ட இல்லைன்னா, நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு வீட்டுக்கு போடுற நைட்டியை போட்டு வீட்டுக்கு போனோன்னா நம்மளை யாராவது அந்த கல்யாண வீட்டுக்குள்ள ஏத்துக்குருவாங்களா? முன்னுக்கு இருக்கிறவங்களே துரத்தி விட்டுருவாங்க. அப்ப அதுக்கு நம்ம தகுதியான பட்டு சேலை, நம்ம எல்லாம் அதுக்கு வேண்டிய எல்லாம் நம்மளை அலங்கரித்து கொண்டுதான் நம்ம உள்ளுக்குள்ள போகிறோம். அதே போலதான் அப்போ அவருடைய கல்யாணத்தை நம்ம போகணும்னா நமக்கு வேண்டியது இது நீதி, பரிசுத்தவான்களின் நீதி. பரிசுத்தவான்கள் யாருடைய நீதியை பின்பற்றினாலும் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த கட்டளைகளை, கற்பனைகள், இந்த வார்த்தைகளை வாசித்து இது என்னைய வழிநடத்துற இந்த நீதியை நான் கை கொண்டு நம்மளும் நம்ம பிள்ளைகளும் நம்ம கை கொண்டு வாழணும். அப்போ அப்படி வாழும் பொழுது அதுதான் என்னது கல்யாண வஸ்திரம். இந்த வஸ்திரம் நமக்குள்ள இருந்தாதான் அவருடைய கல்யாணத்துக்குள்ள நம்ம அந்த அழைப்புதலுக்கு அந்த கல்யாண பிதா தன்னுடைய குமாரனுடைய கல்யாணத்துக்கு நம்ம அழைக்கும் போது அந்த கல்யாண வீட்டுக்குள்ள நம்ம செல்ல முடியும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்துல காணப்படுவதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் துணையோடு இந்த காரியத்தை நம்ம அழைப்புல உறுதியாய் நின்று அதை நிறைவேற்ற தேவ பலனை கேட்டு தொடர்ந்து நம்ம
ஆவியானவர் பலத்தோடு நம்ம முன்னேறி செல்வோம் என்று கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன்.